ஜென்ஸ் டெய்லர் இருப்பாங்க. ஜென்ஸுக்கு தைக்கிறாங்க. பேண்ட், ஷர்ட்டு. சரி இப்ப அதெல்லாம் இல்லவே இல்லங்க. எங்கேயோ பார்த்தாலும் லேடி டெய்லரு. ஆரி இது ப்ளவுஸ் ஒர்க் வித் ஆரி ஒர்க்கு, இன்ன ஒர்க்கு, அன்ன ஒர்க்கு, இது, அது அப்படின்னு சொல்லி ப்ளவுஸுக்கே ஒரு தனியா ஒரு இதுதான் இருக்கே தவிர, பாவங்க ஆம்பளைங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில அது வேற கேட்குங்க. ஜென்ஸ் டெய்லர் எங்கே இருப்பாங்க? இந்த ஏரியால இருக்க மாட்டாங்க. அந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்றாங்க. அதே லேடி டெய்லரா ஒரு லைன்ல 5 கடை இருக்குது. ஒரே தெருவுல 5 கடை, 6 கடை இருக்கு. ஆ மோஸ்ட்லி அதனால தான் என்ன பண்றாங்க, அட போடா ரெடிமேடே எடுத்துரலாம்ன்னு சொல்லிட்டு, எங்க வீட்ல என் ஹஸ்பண்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க துணி தச்சு தான் போடுவாங்க. இப்போலாம் ரெடிமேட் தான். எங்க இதுக்காக தேடி போய் அவர் இது பண்ணணும். யூனிஃபார்ம் தைக்கிறாங்க. யூனிஃபார்ம் வந்து வருஷம் வருஷம் தைக்கிறது. அததான் பார்க்க முடியுதே தவிர, மத்தபடி சட்டை தைக்கிறவங்க அதனால அவங்களும் என்ன பண்றாங்க, அப்படியே டக்குனு இந்த லேடீஸு துணி தைக்கிறதுக்கு மாறிட்டு, இந்த ஆரி ஒர்க்கு, டிசைன் அதெல்லாம் கத்துக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆ அதான் ஒண்ணு வளரும்போது ஒண்ணு அழிக்கப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு இது. ஆண்களுக்கு வந்து அந்த சட்டை தச்சு, அந்த போடுற அந்த இது இல்லாம இப்ப எல்லாமே ரெடிமேட் ஆயிடுச்சு. லேடீஸுக்கு ரெடிமேடா இருந்த காலம் போய் தைக்கிறதுக்கு ஒரு கூலி எவ்வளோன்னா ரூ. 1000 ரூ. 1700 அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. காலம் ரொம்ப மாறுது.